ஒசூர் வழக்கறிஞர் திரு. கண்ணன் அவர்கள் வழக்கறிஞர் சீருடையில் நீதிமன்றம் அருகில் கொலை செய்யும் நோக்குடன் கொடூரமாக வெட்டி தாக்கப்பட்டதை கண்டித்தும், தமிழகத்தில் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் கொலை செய்யப்படுவதையும் தாக்கப்படுவதையும் கண்டித்தும் மத்திய, மாநில அரசுகள் உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி கோரியும் இன்று நவம்பர் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை திருச்சி நீதிமன்றம் நுழைவாயில் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு குற்றவியல் வழக்கறிஞர் சங்க செயலாளர் PV வெங்கட் முன்னிலை வைத்தார். தலைவர் முல்லை சுரேஷ் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர்கள் பிரபு சசிகுமார், பொருளாளர் கிஷோர் குமார், செயற்குழு உறுப்பினர்கள் பாலமுருகன், எழிலரசி, கஸ்தூரி, சித்ரா, அருண், பிரியா, முத்துகிருஷ்ணன், மில்லர், ராஜ், கதிர், திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் மதியழகன், இணைச் செயலாளர் சந்தோஷ் குமார், JEC செயலாளர் பன்னீர்செல்வம் ஆகியால் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. படுகொலை முயற்சி மிகவும் கண்டிக்கத்தக்கது. நீதிமன்ற அருகிலேயே அவர் சீருடையில் கேஸ்கட்டோடு இருக்காரு. அவரை ஒரு கடுமையாக திட்டமிட்டு வெட்டுறாரு. வெட்டிட்டு பர்பஸாக போய் அங்கே இருக்க ஒரு JM2 கோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன், அந்த ஜூரிஸ்டிக்ஷன் தான் சொல்லிட்டு போய் அங்கேயே சரண்டர் ஆகுறாரு. இதில் என்ன ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, கடந்த மாதம் கன்னியாகுமரியில் ஒரு வழக்கறிஞரை எடுத்துக்கொண்டாங்க. அது எடுத்துக்கொண்டு அந்த இறந்த வக்கீல் அம்மா பார்த்துக்க ஆள் இல்லை. அவங்களுக்கு வயசு 90. அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டில் ஒரு வீடு பூந்து ஒரு வழக்கறிஞரையும் அவங்க மனைவியும் தாக்குனாங்க. தொடர்ந்து வழக்கறிஞர் படுகொலையும், இப்போ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரும் ஒரு வழக்கறிஞர் தான். இப்படி இவங்க எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் வரப்போ நம்ம மாநில அரசுக்கும் அந்த பவர் இருக்குது, மத்திய அரசுக்கும் அந்த பவர் இருக்குது. ரெண்டு அரசில் ஏதாவது ஒரு அரசு இதை நீங்கள் கவனித்து எங்களுக்கு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம், அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா, யார் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்புங்கிறது இன்றைக்கி பார்த்தா கேள்விக்குறியாக இருக்குது. இதே நீதிமன்ற வளாகத்து பக்கத்தில் 100 மீட்டர் இடைவெளியில் கோபி கண்ணனை 6 பேர் வெட்டி கொண்டாங்க. செஷன் ஸ்டேஷன்லேருந்து 100 மீட்டர் வித்தியாசத்தில் வழக்கறிஞர் கோபி கண்ணனை வெட்டி கொண்டாங்க. அடுத்த மாடக்குடி சேரனை வெட்டி கொண்டாங்க. உறையூரில் மதியழகனை வெட்டி கொண்டாங்க வாக்கிங் போகிறப்ப. இது மாதிரி தொடர்ந்து பல கொலைகள் திருச்சியில் நடந்திருக்கு, படுகொலைகள். அப்படிங்கிறப்ப இங்கே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டாந்தால் மட்டும்தான் வழக்கறிஞர்னால கொஞ்சம் நிம்மதியாக தொழில் பார்க்க முடியும். அதனால் இது மத்திய அரசும் மாநில அரசும் கருத்தில் கொண்டு இனி வருங்காலங்களில் இது போன்ற, இப்போ டாக்டருக்கு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, நம்ம கம்பேர் பண்ணலை. அப்போ நோபல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுல வழக்கறிஞர் தொழிலும் வருது. அப்போ எங்களுக்கு ஏன் அந்த பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அன்றைக்கி சும்மா கத்தியில் ஏதோ கிழிச்சிட்டாங்க அப்படின்னோடனே தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் உடனே போலீஸ் பாதுகாப்பு போட்டிங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பண்ணுறதில்ல. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? அப்போ கவர்மெண்ட்டை நினச்சா பண்ணலாம், மத்திய அரசோ மாநில அரசோ நினச்சா பண்ணலாம். அவங்க உடனடியாக இதை கருத்தில் கொண்டு வழக்கறிஞர் சமுதாயத்திற்கு நன்மை செய்யணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு PV வெங்கட், செயலாளர் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம், திருச்சி.